இன்னைக்கு தலைப்பு நட்பே துணை. ஏன்னா உறவுகள் நமக்கு நிறைய இருக்குதுங்க. அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, பேரன், பேத்தி, கணவன், மனைவி, 1000 உறவுகள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட மனசுல ஒரு பிரச்சனை, ஒரு சோகம், இது யாருக்கிட்டையாவது ஒருத்தங்க கிட்ட தான் சொல்லி அழ முடியும் என்றால் இத்தனை உறவுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் இதயம் தேடுகிற ஒரே தோளுக்கு சொந்தக்காரர்கள் நம் நண்பர்கள் மட்டும்தானே தவிர, இத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு மனசுக்கு கஷ்டம் என்றால் அந்த குறையை சொல்வதற்கு நமக்கு நம்ம நண்பர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறார்கள். அதனால தான் ஒரு அழகான வார்த்தை சொல்வாங்க, நட்பு இல்லாத வாழ்க்கை என்பது நரம்பு இல்லாத வீணைக்கு சமமானது என்று சொல்வார்கள். எப்படி நரம்பு இல்லாத வீணையில மீட்ட முடியாதோ அது மாதிரி நட்பு இல்லாத வாழ்க்கை இனிமையாக அமையாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு வரைவிலக்கணம் மாதிரி சொன்னாங்க. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். இந்த உறவு இருக்கு பார்த்தீங்களா, அது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். எதையாவது கொடுத்தாதான் அது நம்மளை திரும்பி மதிக்கும். உறவுகள்ங்கிறது மலர் மாதிரி, நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வாடி போயிடும். ஆனால் நட்பு என்பது மலை மாதிரி, நீங்கள் ஏறி மிதித்தாலும் தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை நட்பின் கரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் அதியமான் என்கின்ற அந்த மிகப்பெரிய அரசன் நீண்ட நாள் வாழக்கூடிய, நீண்ட ஆயுளை தரக்கூடிய ஒரு நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தாலும் கூட தன் தோழியாக இருக்கக்கூடிய தமிழ் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை பரிசாக தந்தான் என்றால் தன் ஆயுசை விட தன் நட்பின் ஆயுசு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான நட்பு என்பதை நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்க உலகத்தின் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் முறியடிப்பதற்காக எழுதப்பட்ட ஒற்றை நூல் மூலதனம் அப்படிங்கிற ஒரு நூல். மூலதனம் யார் எழுதினாங்கன்னு தெரியுமா? தி கேபிட்டல் அப்படிங்கிற நூலை காரல் மார்க்ஸ் எழுதினார். அந்த காரல் மார்க்ஸ் அந்த நூலை எழுதுவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். வறுமையின் பிடிக்குள்ளே சிக்கி 35 ஆண்டுகள் ரொம்ப சிரமத்திற்கு இடையில் அந்த நூலை எழுதி முடித்தார். அந்த 35 ஆண்டுகளும் 350 பவுண்டு பணம் கொடுத்து அவரை வறுமையில் வீழ விடாமல் காப்பாற்றியது ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற காரல் மார்க்ஸுடைய உயிர் நண்பன் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அதனாலதான் மார்க்ஸ் இறந்த போது ஏங்கல்ஸ் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க மார்க்ஸ் இறந்து போயிட்டார்னு, ஆனால் ஃப்ரெடரிக் ஏங்கல்ஸ் என்கின்ற அந்த நண்பன் மட்டும்தான் சொன்னான், இன்று முதல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் என்று சொன்னார். அதுதான் நட்பு. தன் நண்பனின் மரணத்தை கூட சிந்திப்பின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் நட்புக்கு மட்டும்தான் உண்டு. அதான் திருவல்லிக்கேணியில பாரதியார் எப்பயுமே அந்த யானைக்கு போய் ஏதாவது கொடுப்பார். அந்த யானைக்கு திடீர்னு கொஞ்சம் மதம் பிடிச்சிருந்தது. அந்த நேரத்தில் இவர் போன உடனே லேசா அவரை தள்ளி விட்டுருச்சு. ஏற்கனவே அவர் கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால அப்படி விழுந்துட்டார். யானையுடைய கால்களுக்கு இடையில பாரதியார் விழுந்துட்டார். அவ்வளவு கூட்டம் சுற்றி நின்று வேடிக்கை பட்டும் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் பாரதியாருடைய உயிர் நண்பன் குவளைக்கண்ணன் ஓடி போய் ஒரு குழந்தையை அள்ளுவது போல அள்ளி கொண்டு வந்து பாரதியை வீட்டில் ஒப்படைத்தார் என்று செல்லம்மாள் பாரதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது இன்னொரு நண்பனுடைய குணமாக மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் பாரதியார் கண்ணன் என் தோழன் அப்படிங்கிற கவிதையில் கடவுள் கண்ணனுக்கு மட்டும் கவிதை எழுதியிருக்க மாட்டார், தன் நண்பன் குவளை கண்ணனையும் நினைத்துதான் அந்த கவிதை எழுதியிருப்பார். கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான், சொல்லும் கேலி பொறுத்திடுவான் என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இத்தென்று நான் சொல்லும் முன் உணர்வான், பசிக்கு உணவு மழைக்கு குடை என்றன் வாழ்வுக்கு எங்கள் கண்ணன் இங்குவனை யான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று பாரதி பாடியது கடவுள் கண்ணனுக்கு மட்டுமல்ல, தன் நண்பனாக இருக்கக்கூடிய குவளை கண்ணனுக்கும் சேர்த்துதான் என்பதை அந்த கவிதையை வாசிப்பவர்களுக்கு புரியும். நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு பணம் கேட்டீங்கன்னு வைங்க, கேட்டுருவீங்க? முதல் பணம்னு நீங்க போய் சொந்தக்காரங்க வாசல்ல நின்றுவீங்க? வாய்ப்பே கிடையாது. ஆனால் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முக குறிப்பை பார்த்து இவனுக்கு பணம் தேவையாக இருக்கிறது என்று உணர்கிற ஒரே ஜீவன் நம்முடைய நண்பர்களாக மட்டும்தான் இருப்பார்களே தவிர எந்த உறவும் அதை செய்யாது. நீங்க பணம் நல்லா உங்க கையில இருக்கிற வரைக்கும் உங்க உறவுகளுக்கு எப்ப வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனால் பணம் இல்லாத போது நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்க, அடுத்த தடவை நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒன்று சுவிட்ச் ஆஃபா இருக்கும், இல்லைன்னா உங்க நம்பர் அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் உறவுகளுடைய நிலைமையாக இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். இந்த உறவுகளோடு நம்ம வாழ்வது என்பது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நட்பு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துளிர்க்க வைக்கிறது, சிலிர்க்க வைக்கிறது என்றால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த நட்பிலே ஏற்றத்தாழ்வே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவன் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். அவன் பண்ண மற்ற சாகசங்களை எல்லாம் நம்ம விட்டுறலாம், ஆனால் அவருடைய அந்த நட்பின் அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரே குருகுலத்தில் குசேலனும் கிருஷ்ணனும் ஒன்னா பாடம் படிக்கிறாங்க. அப்புறம் காலம் மாறுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில மாதிரி தான். நம்ம கூட 1ஆப்பு 2ஆப்பு படிச்சவங்கலாம் இப்போ வேற வேற லெவலில் இருப்பாங்க. நம்ம ஒரு உயரத்தில் இருப்போம், அவங்க ஒரு சாதாரண நிலைமையில கூட இருப்பாங்க. இல்லை அவங்க உயரத்தில் இருப்பாங்க, நாம சாதாரண நிலைமையில இருப்போம். அப்போ அந்த 2 நண்பர்கள் சந்திச்சா எப்படி இருக்கும்?
குசேலன் ரொம்ப வறுமையில் இருக்கிறார், ரொம்ப பரிதாபமான சூழல்ல இருக்கிறார். ஆனா கூட படிச்ச கண்ணன் துவாரகைக்கே அரசனா இருக்கிறார். இப்ப அவரை பார்க்கறதுக்கு குசேலன் போறார், பஞ்ச பராரி மாதிரி போறார். கையில வாங்கிட்டு போறதுக்கு ஒரு ஸ்வீட் வாங்க காசு இல்லை, ஆப்பிள் பழம் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஒரு பழைய கந்தல் துணியில அவளை கெட்டி எடுத்துட்டு நண்பனை பார்க்க போகிறார். உள்ள வாயில் காப்பான்னு உள்ள விடவே இல்லை. யாரியா நீ, பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்க, போய் சொல்லுப்பா, கண்ணனுடைய கிளாஸ்மேட் நானும் அவனும் ஒரே வகுப்புல தான் படித்தோம், போய் சொல்லு. போய் சொன்ன உடனே அரியணையிலிருந்து அரசன் என்கின்ற பதவியை துறந்து விட்டு நண்பன் என்கின்ற உரிமைக்காக ஓடி வந்து குசேலனை கட்டி அணைத்து அவன் பாதத்துக்கு பூஜை செய்தவன் கண்ணபெருமான். அந்த நட்பின் உயர்வு இருக்கிறது இல்லையா, அது கடவுளாக இருந்தாலும் ஒருபடி கீழே இறங்கி வந்துதான் ஆக வேண்டும் என்பதற்கு குசேலன் கண்ணன் நட்பு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா உறவுகள்லாம் ஏதாவது இருந்தால் நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்று தேடி வருகிற ஒரே உறவு நட்பு என்கின்ற உறவை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் வள்ளல் பெருமான் இறைவனை பாடும்போது கூட சொன்னார், உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே அப்படின்னு கடவுளை பாடும்போது கூட நண்பனே என்று பாடினார் வள்ளல் பெருமான். ஏன்னா நண்பன்கிற ஒருத்தன் தான் நம்மளை கைவிட மாட்டான் என்பது வள்ளலாருக்கு தெரிந்திருக்கிறது. கடவுளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுல ஒரு பெரிய வசதி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, சைவ சித்தாந்தத்தில் ஒரு உறவு முறை உண்டு. திருஞான சம்பந்தர் சிவபெருமானை தன்னுடைய தகப்பனாக வழிபாடு செய்வார். திருநாவுக்கரசர் தன்னுடைய எஜமானாக வழிபாடு செய்வார். சுந்தரர் பெருமான் இறைவனை நண்பனாக வழிபாடு செய்தவர். தம்பிரான் தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நண்பனை ஆக்கி கொண்டதுனால என்ன வசதினா, இறைவனே கீழே இறங்கி வந்து சுந்தரருக்காக 2 தடவை காதலுக்கு தூது போவார். கடவுளே ஆனாலும் நண்பனாயிட்டான்னு வைங்க, இந்த காதலுக்கெல்லாம் தூது அனுப்புவாங்க. அப்படிங்கிறத சிவபெருமானே இந்த பூமிக்கு வந்து உணர்ந்திருக்கிறார் என்றால், எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே 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 இறங்கி வருகிற ஒரு உன்னதமான செயல் நட்பு என்பதை நம்முடைய சமயங்கள் கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த உலகத்தையே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மன்னன், உலக வரலாற்றிலே 2 பேரைத்தான் மாவீரன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒருத்தன் மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். இதுல மாவீரன் அலெக்சாண்டர் கிமுல வாழ்ந்தவர். கிமு 333 ஒவ்வொரு நாடுகளையா படையெடுத்து ஜெயிச்சிட்டு இருக்கிறான். அந்த அலெக்சாண்டருக்கு ஒரு உயிர் நண்பன் ஒருத்தன் உண்டு. அவன் சாதாரண படை வீரனா தான் இருக்கிறான். ஹெபாஸ்டியன் அவனுக்கு பேர். 2 பேரும் ஒன்னாவே சுத்துவாங்க சின்ன வயசுல இருந்து. அவங்க ஆசிரியர் அரிஸ்டாட்டில் கூட 2 பேரையும் பார்த்து சொல்வார், ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு அவங்கள சொல்வார். அவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறவங்க, வளர்ந்து பெரியவங்கிறாங்க. அலெக்சாண்டர் அரசன் ஆகிறார், ஹெபாஸ்டியன் அந்த படையில ஒருத்தனா இருக்கிறார். ஆனா பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. தன் நண்பன் மாதிரி அவன் தன்னுடைய உடை எல்லாமே போட்டிருப்பான். பெர்ஷிய நாடுன்னு ஒரு நாட்டுல அவங்க படையெடுத்து போறாங்க. அந்த நாட்டை தோற்கடிச்சிட்டாங்க அலெக்சாண்டருடைய வீரர்கள்லாம் சேர்ந்து. இப்போ அந்த பெர்சிய நாட்டு மன்னன் டேரியஸ் பயந்து ஓடி போயிடறான் இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு. இப்போ அரண்மனைக்குள்ள அலெக்சாண்டரும் படை தளபதியும் படை வீரர்களும் எல்லாரும் உள்ள போறாங்க. இப்போ தூரத்துல இருந்து அந்த தோற்கடிக்கப்பட்ட அரசனுடைய அம்மா எல்லாரும் அங்கே தானே இருப்பாங்க. அந்த அம்மாவை பார்த்து பயந்து போய், இந்த எதிரி நாட்டு மன்னனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் அரசனோட காலில் விழுறாங்க. ஐயா, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்கள்லாம் இங்கே உள்ள பெண்களாகத்தான் இருக்கிறோம், எங்களை எந்த தீங்கும் பண்ணிடாதீங்கன்னு காலில் போய் விழுறாங்க. ஆனால் அலெக்சாண்டர்னு நினச்சி ஹெபாஸ்டியன் காலில் போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவனும் தோற்றத்தில் ஆளுமையோடு இருக்கிறான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, அரசன் பக்கத்தில் இருக்கிறார், ஒரு படை வீரன் காலில் போய் ஒருத்தங்க விழுந்துடுறாங்க, சரணாகதி அடைஞ்சிடறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை. அந்த கூட்டமே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. படை தளபதி சொல்கிறார், அம்மா நீங்கள் அலெக்சாண்டர் காலில் விழலை, நீங்கள் அவருடைய நண்பர் ஹெபாஸ்டியன் காலில் விழுந்துட்டீங்க, எந்திரிங்க. அந்த அம்மாவுக்கு இன்னும் படபடப்பு அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட நாடு நம்ம நாடு, அரசர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இப்போ நமக்கு என்ன கதி ஆகுமோ நினச்சி காலில் வந்து விழுந்தா, அதுவும் தப்பா இன்னொருத்தர் காலில் விழுந்துட்டோமேன்னு பதட்டத்தோடு எந்திரிச்சு கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கிறார்கள். இப்போது அலெக்சாண்டர் அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நீங்கள் தவறாக எதுவும் சொல்லவில்லை, நீங்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள், இவரும் அலெக்சாண்டர் தான் என்று அலெக்சாண்டர் தன் நண்பனை சொன்னான். என் நண்பனை நீங்கள் அலெக்சாண்டர்னு சொன்னீங்க இல்லையா, அதில் ஒரு தப்பும் இல்லை. அவனும் நானும் வேறு வேறு இல்லை, அவரும் அலெக்சாண்டர் தான் என்று அந்த அம்மாவை ஆற்றுப்படுத்தினார் என்றால், அரசனையும் சாதாரண படை வீரனையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரே சிந்தனை நட்புக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற எதுக்குமே கிடையாது. ஏற்றத்தாழ்வுகளை ஏற்காத ஒரே உறவு நட்பு மட்டும்தாங்க. இப்போ நம்ம எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் சொல்கிறோம், என்னைக்கோ நடந்த புராணம், எங்கேயோ நடந்த ஒரு வரலாறு, நம்ம ஊரில் நடந்ததே எடுத்துக்கோமே. இப்போ ஜெயிலர் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? புதினா சட்னி வைக்கலையா, ஏன் இருக்கிற சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டாடி தீத்தாச்சு. 73 வயசில் எப்படியா ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார் அப்படின்னு எல்லாம் கொண்டாடினீங்களா? அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தமிழ் திரைப்படத்தின், இந்திய திரைப்படத்தின் மிகப்பெரிய விருது ஒன்று வழங்கினாங்க. அதை கேள்விப்பட்டீங்களா? இப்போ 1 வருஷத்துக்குள்ள தான் தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு மிக உயரிய விருது கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய விருது அவர் வாங்குறார். வாங்கிட்டு அதை யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறார். யாருக்கு டெடிகேட் பண்ணலாம்?
ஒரு சூப்பர் ஸ்டாரு. இத்தனை வருடம் அவர் நடித்ததுக்காக ஒரு சிறப்பு பரிசு தர்றாங்க, ஒரு விருது தர்றாங்க. கூடவே இருந்த மனைவிக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை சின்ன வயசுலேருந்து தன்னை வளர்த்தெடுத்த அண்ணனுக்கு அதை டெடிகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை தன் மகள்களுக்கு இல்லைன்னா பேரன்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய மேடையிலே அந்த விருதை யாருக்கு டெடிகேட் பண்ணார் தெரியுமா? அவர் பெங்களூருவில் கண்டக்டராக வேலை பார்த்த போது, டிரைவராக வேலை பார்த்த அவருடைய நண்பர் ராஜ் பகதூருக்கு இந்த விருதை நான் காணிக்கையாக்குகிறேன், அவன்தான் எனக்கு பணம் கொடுத்து சென்னைக்கு அனுப்பி வைத்தான், உனக்கு நடிக்க வரும், நீ போய் நடி என்று. எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருடம் கழித்து. இன்னும் அவர் சாதாரணமான நிலைமையில் இருக்கிறார், இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். ஆனாலும் பழைய நட்பை மறக்காத ஒரு குணம் தான் இன்றைக்கு அவரை மிக உயரத்தில் வைத்திருக்கிறதோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ராஜ் பகதூரை நீங்க பார்த்துருக்கீங்க தானே? பார்த்துருக்கிறீங்க. சந்திரமுகி படம் பார்த்தீங்களா? அதில் தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுக்கு இடையில ரிப்பீட்டுன்னு ஒரு வார்த்தை வரும், பார்த்துருக்கீங்களா? ரிப்பீட்டுங்கிற வார்த்தை யார் சொல்வா தெரியுமா? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மகன் ராம்குமார் சொல்வார், ரிப்பீட்டு அப்படிம்பார். ரெண்டாவது ஒரு ரிப்பீட் வரும், அதை யார் சொல்வார்னா அந்த படத்தின் இயக்குனர் பி வாசு அவர்கள் சொல்வார், ரிப்பீட்டு அப்படின்ட்டு போவார். மூணாவது ஒரு ரிப்பீட் வரும், அதை சாதாரணமாக ஒரு வேட்டியும் பனியனும் போட்டுட்டு தலையில் ஒரு துண்டை எடுத்து இப்படி உதறிட்டு ரிப்பீட்டுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார். அவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய டிரைவராக இருந்த நண்பர் ராஜ் பகதூர் என்பதை அடுத்து அந்த பாட்டு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளவு சாதாரண நிலைமையில் இருக்கிறவனை மேலே கொண்டு வருவது நட்பாக இருக்கிறது. இப்போ கூட பெங்களூருக்கு போய் அவர் வேலை பார்த்த பஸ் கம்பெனியில் இந்த நண்பனை தான் கூட்டு போயிருக்கிறார், போய் வா அந்த கம்பெனிலாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்திருக்கிறார். அப்போ நட்பு என்பது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதயத்தால் பழசாகவே இருக்கக்கூடியது என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்கள் அடுத்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன். வர்றாங்களா? வந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல, இனிமே தான் வர்றாங்க. அவர் பேர் அறிவுமதி. இந்த பேரில் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்குதா? அறிவுனாலும் ஒன்று தான், மதினாலும் ஒன்று தான். அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப மண் வாசம் சார்ந்ததாக இருக்கும், ரொம்ப எளிமையாக எதையும் சொல்வார். திருக்குறளை பற்றி அவர் ஒரு கவிதை சொன்னாருங்க, ரொம்ப சிம்பிளாக, என்னென்னமோ சொல்லலாம் திருக்குறளை பற்றி. அவர் ரொம்ப அழகாக சொன்னார். 2 அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், 2 அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னார். அறிவுமதி ஐயாவுடைய கவிதை. நட்பு காலம்னு ஒரு குட்டி புக்கு போட்டிருக்கிறார், அது உங்கள் புக் ஸ்டாலில் இருக்கும், வாங்கி படித்து பாருங்க. அப்படி ஒரு நட்புனா இதாங்க, இதுக்கு மேலே ஒருத்தனால நட்பை எழுதவே முடியாதுங்கிற அளவுக்கு எழுதியிருப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் கேட்டேன், ஐயா அறிவுனாலும் ஒன்று தான், மதினாலும் ஒன்று தான், ஏன் உங்களுக்கு அறிவுமதின்னு பேர் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் பேர் மதி அழகன் தாமா, என் ஃப்ரெண்டுக்கு பேர் அறிவழகன். நாங்கள் 2 பேரும் 3 வருஷம் ஒன்றாவே கல்லூரியில் படித்தோம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்றாவே தான் தோலை சேர்ந்து கட்டிக்கிட்டே தான் தெரியும். யார் எங்களை தேடி வந்தாலும் அறிவு எங்க, மதி எங்க, அறிவு எங்க, மதி எங்க, அறிவு மதி எங்க, இப்படியே கேட்பாங்க. அப்புறம் கல்லூரி முடித்து ஆளுக்கு ஒரு பாதையில் பயணப்பட்டோம். நான் இந்த கவிதை துறையை, இலக்கிய துறையை நான் கையில் எடுக்கும்போது ஒரு புனைப்பெயர் வைக்கலாம் என்று யோசித்த போது என் நண்பனைத்தான் நான் வாழ்க்கையில் பிரிந்து விட்டேன், என் பெயரிலாவது அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக என் பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். என்ன ஒரு அழகான நட்பு இல்லை? தன் நண்பன் பெயரை தனக்கு முன்னால் ஒரு பெயராக வைத்துக் கொண்டிருக்கிற கவிஞர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.